இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய உன்னதமான தலைப்பு பிணிதீர்க்கும் பிரதோஷ வழிபாடு. பிணிதீர்க்கும் பிரதோஷ வழிபாடு. பொதுவாகவே பிரதோஷ வழிபாடு உன்னதமான வழிபாடு. அதுவும் கடந்த ஒரு 20-25 ஆண்டுகளில் எங்கு பார்த்தாலும் திருக்கோயில்களில் பிரதோஷ வழிபாடும் சங்கடகர சதுர்த்தி, அது விநாயகருக்குரிய வழிபாடு. நம்முடைய சங்கடத்தையெல்லாம் போக்கக்கூடிய வழிபாடு சங்கடகர சதுர்த்தி, பிணியெல்லாம் போக்கக்கூடிய வழிபாடு பிரதோஷ வழிபாடு. இந்த பிரதோஷ வழிபாட்டில் பார்த்திங்கன்னா கோவில்தோறும் இன்றைக்கு பெரும் கூட்டம் இருக்கிறது. ஆனால் பிரதோஷ வழிபாடு ஏன், எதற்கு, எப்படி என்பதை தெரிந்து அறிந்து புரிந்து செயல்பட்டால் இன்னும் நம்முடைய இதயத்திற்கு ஆனந்தம் சேர்க்கும் என்கின்ற நம்பிக்கை உண்டு. பொதுவாக பிரதோஷ வழிபாடு அப்படின்னொன்னே நம்ம கண்ணு முன்னாடி வர்றது மாதத்திற்கு வரக்கூடிய 2 விஷயங்கள், வளர்பிறை பிரதோஷம், தேய்பிறை பிரதோஷம். இந்த 2ம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வரும். ஆனால் அதை விட உன்னதமான விஷயம் என்னென்னா, உலகத்தில் அம்மையப்பனாக இருக்கக்கூடிய சிவப்பரம்பொருளினுடைய சீர்மிகு சன்னதியின் நேரிலே இருக்கக்கூடிய நந்தியம்பதிக்கும் நந்திதேவருக்கும் மிக சிறப்பாக வழிபாடு நடைபெறக்கூடிய காலகட்டம் அந்த பிரதோஷ வழிபாடு. ஒத்த வரியில் சொல்லணும்னா, நஞ்சை உண்டு நம்மை காத்த சிவனை நாம் நெஞ்சில் வைத்து வழிபடக்கூடிய வழிபாடு இந்த பிரதோஷ வழிபாடு. எவ்வளோ உன்னதமான வார்த்தை பாருங்கள். இந்த பிரதோஷங்கிறது தினசரி உண்டு. என்னது பிரதோஷங்கிறது தினசரி உண்டா? ஒவ்வொரு நாளும் மாலை பொழுது 4:30 மணியிலிருந்து 6:30 மணி வரைக்கும், 4:30 to 6 அது பிரதோஷ காலம். அந்த காலத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா, வீட்டிலேயே விளக்கேற்றி தூப தீப ஆராதனை செய்யணும். அதனால்தான் நம்முடைய முன்னோர்கள் சொல்லுவாங்க, பாட்டி தாத்தாலாம் வீட்டில் இருந்த காலத்தில் விளக்கு வச்சாச்சு, இப்போ தட்டில் சாதம் போட்டு சாப்பிடாத, அமங்கல சொல் பேசாத, முடியை விரித்து போட்டுக்காத. ஏன்னா அது இறைவனை வழிபடக்கூடிய காலம் இந்த பிரதோஷ காலம். அப்போ போய் விளக்கு வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் ஆகாது அப்படிங்கிற நம்முடைய பாரம்பரியத்திலேயே அதை கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. இந்த பிரதோஷ பூஜை அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, அதுக்கு ஒன்றும் இல்லை. நித்திய பிரதோஷம், பச்சை பிரதோஷம், மகா பிரதோஷம், மாத பிரதோஷம், சனி பிரதோஷம், அப்படி நீங்கள் வகையாக பிரிச்சுக்கிட்டே போகலாம். உன்னதமானது சனி பிரதோஷம், அதை அப்படி பார்ப்போம். இந்த பிரதோஷ வழிபாடுனா என்ன அப்படின்னா, அன்றைய முழுவதும் நீங்கள் குளித்து தூய்மையான உடைகளை உடுத்தி சிவ வழிபாடு மேற்கொண்டு, முடிந்தவங்க அந்த பிரதோஷ காலம் வர்ற வரைக்கும் உணவு அருந்தாது. தவிர்க்கவே முடியல, எனக்கு வயதாயிடுத்து, எனக்கு சில உடல் உபாதைகள் இருக்குது அப்படின்னா பால் பழம் இந்த மாதிரி விஷயங்களை சாப்பிட்டுக்கிட்டு நீங்கள் சிவாய மந்திரங்கள் சொல்லி உங்களுடைய அன்றைய பணிகளெல்லாம் மேற்கொண்டு அன்று மாலை ஒரு புனித நீராடி சிவ ஆலயத்திற்கு சென்று நந்திக்கு நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனையை பார்ப்பது உன்னதமான செயல். அது நலம் யாவையும் தரக்கூடிய அந்த பிரதோஷ காலத்தில் நடேசம்பதிக்கு நடக்கக்கூடிய அந்த நந்தி தேவரோட ரிஷப வாகனத்தில் சிவனை வரும்போது ஒரு 3 முறை வலம் வருவாங்க. அப்போ நீங்கள் அப்படி வந்து இறைவனை வழிபட்டால் என்ன எழுதுகிறாங்கன்னா, 11 பிரதோஷத்தை ஒருவர் பார்த்தால், 11 பிரதோஷம் பார்த்தா ஒரு குடமுழுக்கை பார்த்த பெருமை. ஒரு குடமுழுக்க பார்த்தா என்ன, 12 ஆண்டு காலம் ஆயுள் நீடிக்கிறது. அப்போ 11 பிரதோஷம் பார்த்தா நம்முடைய ஆயுள் எவ்வளவு நீடிக்கும். இன்னும் சொல்கிறேன், 120 பிரதோஷம், அது பெரிய கஷ்டம் இல்லை. நீங்கள் மாதம் தொடர்ச்சியாக செஞ்சு பாருங்கள். 120 பிரதோஷம் பார்த்துட்டா மறுபிறப்பே இல்லைங்கிறாங்க, நேராக வீடு பேருங்கிறாங்க. இதெல்லாம் உண்மையான இதற்கான ஆதாரங்களை நம்முடைய புத்தகங்கள் பதிவு செய்து கொண்டிருக்கின்றது. சரி, இப்போ நம்ம இந்த பிரதோஷத்துக்கு கோவிலுக்கு போயிட்டோம், தூய்மையாக இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்? நெற்றியில் திருநீர், கழுத்தில் உத்திராடம், சிவ மந்திரங்களை சொல்லணும், பஞ்சாட்சரம் சொல்லணும், சிவபுராணம், நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் மென்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க சொல்லலாம், பெரிய புராணம் படிக்கலாம். இப்படி நல்ல நல்ல செய்திகளை செஞ்சால் இந்த உலகத்தில் நமக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கோ அதெல்லாம் நீங்கி நாம் வீடு பேருக்கு முன்பே இந்த மண்ணுலகத்தில் வாழ்கின்ற போதே
விண்ணுலகத்தை பார்க்காம சொல்கிறோம்ல சொர்க்கம் சொர்க்கம் சொர்க்கம்னு, நம் பிணி தீர்ந்து சொர்க்க வாழ்க்கை வாழ்வதற்கான மகோ உன்னதமான வழிபாடு அம்மையப்பனாக காட்சி தரக்கூடிய ரிஷப வாகனத்தில் வீற்றிருந்து நம் உள்ளத்தை மகிழ்வித்து இல்லத்தை ஆனந்தப்படுத்தக்கூடிய அற்புதமான பிரதோஷ வழிபாடு. மீண்டும் நாளை காலை ஆனந்த ஆரம்பத்தில் சந்திப்போம், சிந்திப்போம்.